எனக்கு யார் ஃபோட்டோகிராஃபின்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கே, யாரோ நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சிட்டே இருந்தேன். செந்தில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப சூப்பர், நல்லா இருந்துச்சு படம். எல்லாமே முரளி சாரோட ஆசையோட இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. வாழ்த்துக்கள். கோகுல், திரும்ப கோகுலும் அவங்க பிரதரும் இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் ஆகியிருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் உங்கள் அப்பா ஒரு 26 படம் எடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கணும். வாழ்த்துக்கள். நல்ல தயாரிப்பாளர்கள் தான் இண்டஸ்ட்ரியில் உங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். நல்லபடியாக வாங்க. அஸ்வினுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த டீம் மொத்த பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சாங்ஸ் வந்து இன்றைக்கி வந்து என்னோட இந்த விழாவோட நாயகன் வந்து மியூசிக் டைரக்டர். நல்லா இருந்துச்சு. சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தோட வெற்றிக்கு வந்து சாங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம படம் வந்து போய் சேர்கிறதுக்கு முன்னாடி சாங் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடும். அப்புறம் படத்தோட வெற்றிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இங்கே வந்தவங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா காமெடி படம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க டப்புன்னு ஒரு காமெடி படம் பண்ணிடலாங்கிறது. நார்மல் மூவி எடுக்கிறத விட காமெடி படம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அந்த படம் பண்ணி அந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் இங்கே வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் கூட வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல் ஒரு அழகாக ஒரு டைலாக் ரைட்டரையும் வச்சுக்கிட்டு, ஏன்னா ரவிமரியா, புகழ் இவங்கெல்லாம் வந்து ஒரு என்ன அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆர்டிஸ்ட் இவங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட். நடிகர்கள் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கறதுக்கான எல்லா வழியும் இருந்தாலுமே இயக்குனர் வந்து அதை சாமர்த்தியமாக அதை பண்ணால் தான் முடியும். ட்ரெய்லர்லேயே தெரியுது அவருடைய ஒர்க்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இது வந்து 4 Idiots அப்படின்னு போட்டிருக்காங்க. 4 பேர் தான் இருக்காங்க. ரவிமரையும் சேர்த்து 5 Idiots போட்டிருக்கலாம். ஆமாம். ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ நல்ல டைட்டிலும் ரொம்ப கேட்சிங்காக இருக்குது. ரொம்ப அருமையான டைட்டில். இந்த டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நான் பேச விரும்பல. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். கோகுல் அவங்க பிரதர் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஆகணும்னு வாழ்த்தி வணங்குறேன். நன்றி. லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னோடய வீடு சொல்லலாம். நான் இந்த கம்பெனியில் தான் வளர்ந்தேன். இந்த கம்பெனி தான் என்னை வளர்த்துச்சு. முரளி சார் ஆகட்டும், சாமிநாதன் சார் ஆகட்டும், வேணுகோபால் சார், இவங்க தான் என்னை வளர்த்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா 2 இயர்ஸ் அங்கே இந்த கம்பெனியில் நான் டிரைவராக வேலை பார்த்தேன். இங்கே வேலை பார்த்து தான் எனக்கு வந்து நிறைய பேரோட அறிமுகமே கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் இதே கம்பெனியில் தோஸ்ட்னு ஒரு படம் சார் எஸ்ஏ சந்திர சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இதே கம்பெனியில் அசிஸ்டண்ட் டைரக்டராகவும் ஆனேன். அப்படி இந்த கம்பெனி வந்து வளர்ச்சியை என்னை வளர்த்துட்டு சொல்லலாம். கோவில் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும். நான் என்னுடைய கதைகள் எல்லா கதையும் கோவிலுக்கு சொல்லுவேன். ஏன்னா டைம் கிடைக்கும். நான் கோகுல் அண்ட் கீர்த்தி 2 பேருமே என்னுடைய கதையில் எல்லா கதைகளுக்கும் தெரியும். ஏன்னா கோகுல் கரெக்டுங்களா? எனக்கு கோகுல்லாம் கதையில் எல்லாம் கேட்டால் அப்போவே சஜன் சொல்லுவாப்பில்ல. அவருடைய கதை டேலண்ட்டு வந்து எனக்கு அப்போவே தெரியும். இவர் ஒரு ப்ரொடியூசராக வருவார்னு. அவர் அப்பா விட்ட பணியை தொடர்ந்து இவர் வந்து அந்த கம்பெனியை திரும்பி கொண்டு வந்துட்டார். 28 படங்கள் பண்ண அந்த கம்பெனி எங்கே திரும்ப பண்ணாமல் போயிருமா நான் நினச்சிருக்கேன். ஆனால் திரும்பவும் அந்த கம்பெனியை கொண்டு வந்து திரும்ப படம் பண்ண வச்சது வந்து பெரிய விஷயம். அது வந்து கோகுலுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கோகுல் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். நீங்கள் அவர் சப்போர்ட் ராஜேஷ் சார் அண்ட் எச் முரளி சார், இவங்க எல்லாமே இந்த பெரிய பில்லர் சொல்லலாம் அந்த கம்பெனிக்கு. அதேமாதிரி அஸ்வின் பாஸுங்கிற பாஸ்கரில் நடிக்கும்போது சரி, நாங்கள் மொட்டை மாடில் வச்சு ட்ரைனிங் கொடுத்தோம். அதில் சூப்பராக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் கும்கி எல்லா படங்களும் நடித்து இன்றைக்கி அவரும் பெரிய ஆளாக வந்துட்டுருக்காரு. அதேமாரி அசோக் சாமிநாதன் சன் செகண்ட் 2வது பையன். ஸோ இவங்க எல்லாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும் மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. முரளி சார் வந்து ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. ஒரு கதை சொல்கிறதா இருந்தாலும் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவார். ஒரு திரு சுப்பிரமணியன் சார் சொன்ன மாதிரி அவர் நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காங்க இந்த கம்பெனியில். நான் ஒர்க் பண்ணும்போது சுந்தரேசி சார் வந்து நிறைய கண்டினியூ படம் பண்ணுவார். அண்ட் கார்த்திக் சார் ஆகட்டும், நிறைய பெரிய பெரிய டைரக்டர் சார் ஹீரோக்களை வளர்த்து விட்ட கம்பெனி சொல்லலாம் அந்த கம்பெனி. அதேமாதிரி தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்திருக்காரு முரளி சார். ஸோ அப்பேற்பட்ட இந்த லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் தொடர்ந்து படங்கள் பண்ணணும். அண்ட் புகழ் என்னோடய படம் டிஎஸ்பியில் நடித்தாப்புல சரியான ஆர்டிஸ்ட்டுங்க. செம்ம டைமிங் காமெடி பண்ணக்கூடிய புகழ். செம்ம டைம் பண்ணாப்புல ரொம்ப பிடிக்கும் புகழுடைய இது. இன்றைக்கி கூட அந்த முடியை பின்னிட்டு வந்திருக்காப்புல. எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணாப்புல தெரியல. புகழுக்கு ரவி மாரியா அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேமராமேன் எல்லாரும் இந்த படம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது ஒரு நல்ல காமெடி இருக்குது. ஏன்னா 4 Idiots டைட்டிலே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு காமெடி த்ரில்லர் சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஒரு காமெடியான விஷயத்தை வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க.
காமெடி தான் மக்கள் விரும்புகிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னென்னா நான் ஒரு காமெடி டைரக்டர், நான் சில நேரம் சீரியஸாக நான் பண்ணும்போது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை காமெடி படம் எடு அப்படின்னு மக்கள் உரிமையாக நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஸோ நானுமே முடிவு பண்ணிட்டேன், நீ காமெடி எடுத்தால் 98% காமெடி படம் தான் எடுக்கணும்னு. ஸோ அது மாதிரி இந்த படமும் ஒரு காமெடியாக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். திரும்பவும் இந்த கம்பெனி துளிர் விட்டு இந்த கம்பெனி திரும்பவும் முளைச்சி நிறைய படங்கள் 100 படங்கள் வரைக்கும் இந்த படங்கள் பண்ணுறதுக்கு இந்த 4 எடிட்ஸ் மூலமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முரளி சாருடைய பையனுக்காக இங்கே வந்திருக்கோம், பசங்களுக்காக. எல்லாரும் முரளி சாரை பற்றியும் அந்த குழந்தைகளை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற அனைவருக்கும் கொஞ்சம் நேரம் வேணும். ஸோ நான் சுருக்கமாக பேசுகிறேன். முரளி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. அவர் என்னை வச்சு படம் பண்ணலையே தவிர, ஆனால் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம மறக்க முடியாது பல விதங்களில், பல எங்களுக்கு. அதுக்காக நான் ஒரு படத்துக்கு ஃபுல் பாட்டு எழுதினேன். நம்ம விஜயகாந்த் சார் வச்சு ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ண படத்தை, அவங்களோட படம் தர்ம சக்கரம் படத்துக்கு. அவர் வந்து எப்படின்னா, தன்னுடைய படம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, அடுத்தவங்க படத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு காசு கொடுத்து அதை சால்வ் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். யாராச்சும் கஷ்டம்னு வந்து அண்ணே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குண்ணே, உடனே இவர் பட விஷயத்தை விட்டுட்டு அந்த படத்தை போட்டு அந்த ப்ரொடியூசர், அந்த டைரக்டர், அந்த நடிகர்களுக்கு கொண்டு போய் சம்பளத்தை கொடுத்து அவர் பதிலாக நான் கொடுக்குறேங்க, நீங்கள் நடித்து முடிச்சு கொடுத்துருங்க அப்படிம்பா. அது ஒரு வித்தியாசமான கேரக்டர். ஒரு சினிமாவில் பல பேருடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்த ஒரு மிக அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், ஒரு நல்ல மாமனிதர் வந்து முரளி சார் அவர்கள். அந்த அவங்க குழுவே முரளிதரன், நம்ம சாமிநாதன் சார், வேணுகோபால் சார், 3 பேர். அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், 3 பேர் 3 தெய்வம், பெருமாள், பிரம்மா, ஈஸ்வரன் மாதிரி 3 பேர் மும்மூர்த்திகள் மாதிரி. ரொம்ப தேர் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் ஹானஸ்ட். யார் போனாலும் அங்கே மார்னிங் ஒரு 11 மணிக்கு ஒரு டிஃபன் கிடைக்கும், ஒரு மத்தியானம் ஒரு 4 மணிக்கு அவங்க ஆஃபீஸில் டிஃபன் கிடைக்கும். இந்த மாதிரி கொடுத்தும் அடுத்தவங்களை சிரிக்க வைத்தும் அடுத்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்தியுமே மிகப்பெரிய வெற்றிகளை கண்டவர்கள் முரளி சாரன்கோ. ஸோ அந்த பசங்க 2 பேரும் படம் எடுத்திருக்காங்க. நீ மிகச்சிறப்பான படமாக இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கிளாமரஸாக இருந்தது. பக்கத்திலே ஹீரோயின் வேறு உட்காந்துருந்தாங்க. 2-3 தடவை பேரை கேட்டேன், ஏன்னா பேரை சொல்லணும்ல, அப்போ தானே மரியாதை. பிரக்ஞா அப்புறம் நயன். இப்போ நயன்னு சொல்லிவிடுங்க, நாங்கள் அது எதுவுமே பிரச்சனை வந்துடும். அப்புறம் இல்லை குட்டி நயன்னு சொன்னாங்க. பட் எனிவே நீங்கள் பிரமாதமாக டான்ஸ் ஆடி இருக்கீங்க. உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் பேசுகிற லாங்குவேஜ் 2மே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு நம்ம புகழுக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். புகழ் வந்து கொஞ்சம் ஒரு ஹீல்ஸ் வச்சுருக்கலாம் மேடம் தம்பி இப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு ஹைட்டுக்கு எம்பி இவரும் வந்து கட்டி பிடிக்கிறார், எம்பி சாய் வைக்கிறார். கரெக்டாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் முயற்சி பண்ணியிருக்க பாரு நீ, சூப்பர். ஆனால் ஒரு காமெடி, ஃபுல் த்ரில்லர், காமெடியில் ஒரு த்ரில்லர். அந்த த்ரில்லருக்கு வந்து நம்ம ரவி மரியா உள்ளே நுழைஞ்ச உடனே தெரிஞ்சு போச்சுது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை குழப்ப போகிறாங்க இந்த வீட்டுக்குள்ளேன்னு. அது அவருடைய காஸ்டியூம், ரவி மாதிரி அவருடைய காஸ்டியூமுடைய ஸ்டைலு, அது இவனே பிளான் பண்ணியிருப்பான். நான் ரவி மாதிரி எங்கே போனாலும் அந்த கேரக்டரை ஃபுல்லாக உள் வாங்கிட்டு தானே வேலை செஞ்சுருப்பான். அது எப்படி பெட்டர் பண்ணுறது அப்படின்னு இப்படி நிறைய பண்ணி காட்டுவார். ஸோ ஒரு இயக்குனராக அவர் இருக்கிறதுனால ரவி மரியாகிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த கதாபாத்திரத்துக்கு மேக்சிமம் மெருகேற்றி நம்மளால் எப்படி வித்தியாசமாக செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக அவர் வந்துட்டுருக்காரு.